வணக்கம் ஜாடி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான சந்தைக்கு வந்திருக்கோம். எந்த சந்தை தானே பார்க்குறீங்க? பல்லாவர சந்தை. பல்லாவர சந்தைனா சென்னையில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஃபேமஸான சந்தைன்னு சொல்ல முடியும். இங்கே இல்லாத பொருளே கிடையாது. இங்கே நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். இங்கே இல்லாத விஷயங்கள் இல்லைன்றதை தாண்டி ஒரு எம்டியான வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்லேருந்து பெட்டிலேருந்து தேவையான மளிகை ஜாமான் வரைக்கும் ஒரே நாளில் வாங்கி ஃபில் பண்ணக்கூடிய ஒரே சந்தைனா இதுவாக தான் இருக்க முடியும். இங்கே இல்லாத பொருளும் இல்லை, இல்லாத விலையிலும் இல்லை. இந்த சந்தையில் விலை பேசி வாங்குகிற திறமை மட்டும் உங்களுக்கு இருந்தால் இந்த சந்தையே உங்களுதாயிடும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்கென் பண்ண முடியும். ஆனால் என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட், இங்கே போய் பார்கென்லாம் பண்ணாதீங்க. கேட்ட விலையோட கொஞ்சம் ரீசனபிளாக குறைச்சிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்களா தான் இருப்பாங்க. டெஃபினட்டாக இந்த ஒரு வெயிலில் இவ்வளோ பெரிய சந்தையில் அவங்க இருக்காங்கன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும். போய் முதல்ல சந்தையில் பார்ப்போம். சந்தையில் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்குது அண்ட் இந்த சந்தை என்னென்ன விஷயத்துக்குலாம் ஃபேமஸ் போகிற வழியில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி முடிஞ்சால் நமக்கு தேவையான விஷயங்களும் இங்கே கிடச்சிதுன்னா வாங்கிக்கலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்த விஷயமே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்குது. 3 கிலோ, நான் சும்மா சொல்லிங்க, 3 கிலோ வெங்காயம், 3 கிலோ தக்காளி ஜஸ்ட் 50 ரூபா தான். அண்ட் அது நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு பாருங்களேன் எவ்வளோ வாங்க முடியும்னு. அதே மாதிரி நம்ம குக்கிங்கில் வெங்காயம் தக்காளி தான் நம்மளுக்கு பிரதானம்னு சொல்லலாம். அது இவ்வளோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வேறு எங்கேயும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் 50 ரூபாய்க்கு 3 கிலோ. ஓ மை காட், அப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 1 கிலோ எவ்வளோ அப்படின்னா கணக்கில் கொஞ்சம் வீக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் கொஞ்சம் வீக்கு, அதனால் நீங்களும் போட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் இந்த சந்தையை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு ரேட்டை விலை பேசணும்னா அதுக்குன்னு ஒரு சில டெக்னிக்லாம் இருக்குது. ஸோ இது ரேட் என்னென்னா 350 ரூபா, இது 300 ரூபா, 650 ரூபா வருது. இப்போ நம்மளோட பெரிய டாஸ்க்கு 650 ரூபா சொன்னதை எவ்வளோ ரேட்டுக்கு வாங்க போகிறோன்றது தான் முக்கியமான விஷயம். அதுக்கு சில பல எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் நம்ம ரேட்டு பேச போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் துண்டு எடுத்துக்கணும். அண்ணங்கிட்ட இப்படி கையை வச்சுட்டு கையை கொடுக்கணும். என்ன ஓகே? ஓகேண்ணா. 500 ரூபாய்க்கு அண்ணன் ஓகே சொல்லிட்டாரு. 5 வரல முடிச்சா 500 ரூபா. ஓ 500 ரூபாய்க்கு நாங்கள் பேசி முடிச்சு 500 ரூபா ஓகே வேணா? 550 ரூபா. 550 ரூபா? 550 ரூபா வரல. ஓகே, அப்போ அரை விரல் இல்லாதனால 550 ரூபானாலும் அண்ணங்கிட்ட பேசி விடுது 500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 500 எனக்கு கட்டுப்படி ஆகாது, ரேட் அதிகம். அப்படியா? ஸோ 250. சரி கொடு. ஸோ ஃபைனலாக நம்ம சொன்ன ரேட்டு அண்ணன் ஒத்துக்கிட்டதுனால ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதை அப்படியே ரேப் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்தடுத்த கடையில் போயிட்டு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் கூட நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு பெரிய மார்க்கெட். இங்கே இல்லாத விஷயங்களே இல்லைன்னு நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்கே இருந்தது. நம்ம கைமணத்துக்கு தேவையான ஒரு கருப்பு சட்டி அங்கே இருந்தது, அதையும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, வாங்கின சட்டியெல்லாம் வச்சு ஒரு அருமையான ரெசிபி. அந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு லொக்கேஷன். வாங்க அந்த லொக்கேஷனுக்கு போகலாம், ரெசிபி ஆரம்பிக்கலாம். பலார சந்தையிலேருந்து பல விதமான பொருட்களை வாங்கி அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல அலைன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். எஸ்பெஷலி இந்த சட்டி, இதை நாங்கள் இப்போ தான் வந்து தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இந்த சட்டியில் ஒரு அருமையான ஈரல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செவுரொட்டி. நார்மலாக வந்து நம்ம மட்டன் கிரேவி இல்லைனா வந்து மட்டன் பாயா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக வீட்டில் செஞ்சு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் மேபி மட்டனில் சுக்கா இந்த மாதிரிலாம் தான் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து இந்த மட்டனோட ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேட்குறதே கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ்னால் அதில் இருக்கக்கூடிய ஈரலாக இருக்கலாம், செவரொட்டியாக இருக்கலாம், இல்லை நம்ம போட்டியாக இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செய்கிறத தாண்டி அதோட டேஸ்ட்டே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி 2 டிஷ் நான் இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரல். ஈரலை வச்சு ஒரு அருமையான ஈரல் ரோஸ்ட்.
அதுக்கப்புறம் செவரொட்டி அதையும் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு அழகாக குக் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெட்டி வாங்கிட்டு வந்த ஈரலை முதல்ல வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா நம்ம பெரட்டணும். நல்லா பெரட்டினதுக்கப்புறம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த ப்ரொசீஜரை 2 வாட்டியாச்சும் பண்ணணும் ஈரலுக்கெலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் ஓடுற தண்ணியில் விட்டுறணும். அதாவது தண்ணியில் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி சோக் ஆகிருக்கும்ல, அந்த தண்ணியில் அப்படியே வச்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா சில பேர் அந்த ஈரல் மொச்சை அடிக்குது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ தான் நடக்கும். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி நம்ம மேரினேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஈரலில் தண்ணியே இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கழுவுற ப்ராசஸுக்காக போடல. இதை போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்க பார்த்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிர் ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட்டை தர்றது மட்டும் இல்லாமல் ஈரலை சாஃப்டாக்கும், அந்த மொச்சத்தன்மை இல்லாத அளவுக்கு நல்லாவே இது ஹெல்ப் பண்ணும் குக் பண்ண பார்த்து. ஸோ இது நல்லா நம்ம பெரட்டி ஒரு சைடு 20 மினிட்ஸ் எடுத்து வச்சுட்டு போகிறோம். அதுக்கான மசாலாலாம் போட்டு குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஈரல் அதிலே போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் ஈரல் போடணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. ஈரல் இருக்கிறதுலே சாஃப்டஸ்ட்டு. ஸோ இன்னொரு விஷயம் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா ஈரலை நீங்கள் எவ்வளோ அதிகமாக குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமாக அது ஹார்டாகும். ஸோ இருக்கிற மசாலாலாம் போட்டு அதேமாதிரி தக்காளி அந்த மாதிரிலாம் போட போகிறதே இல்லை, வெறும் வெங்காயம் தான். வெங்காயத்தை போட்டு இதை போட்டு நல்லா நம்ம பவுடர் மசாலாஸை போட்டு இது தண்ணி ஈரில் இருக்கக்கூடிய தண்ணி வரும், இந்த தயிர்
மலைச்சாரல் மாதிரி இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கொஞ்சம் ஃபைனல் டச் ஸ்பைஸுக்காக பெப்பர் பவுடர். நம்மளுடைய வேற லெவல் ஈரல் ரெடி ஆகிட்டாரு. ஃபைனல் டச்சில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. சும்மா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த சட்டியில் இருக்கக்கூடிய ஹீட்டில் அவங்க ஃபைனல் ரோஸ்டிங் ஆகட்டும். அதனால் நீங்கள் அதை எடுத்து வச்சிடாதீங்க சைடில். அந்த சட்டியிலேயே அந்த ஈரல் இருக்கட்டும். சும்மா கிளறி மட்டும் விடுங்க போதும். பாருங்கள், ஆஃப் பண்ணாலும்
அல்டிமேட்டாக இருக்குது. இது சும்மா நம்ம அப்படியே கொஞ்சம் ரச சாதத்தை வச்சு குழஞ்ச சோறை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த ஈரல் நடுவில் அப்படி வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா அக்கா கா 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 அப்படி இருக்கும் பாருங்க. வாத்து கூட கேட்குறேன் எனக்கு கொடுங்கடான்ட்டு கான்னு வந்துட்டான் பாருங்க. அவன்கிட்ட வந்து காப்பாற்றி நாம் எடுத்து சாப்பிட்றணும். ஃபஸ்ட்டு ஒரு அருமையான மார்க்கெட்டில் ஆரம்பித்து ஃபைனலாக அங்கே வாங்கின சட்டியை வச்சு டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு சூப்பராக டேஸ்டிங் பண்ணியாச்சு. இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன்.